everyone, welcome to BB Twin Talks to the Tamil Big Boss Season 9 Day 40. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்ம சுபிக்ஷா அண்ட் வியானாவோட ஒரு சின்ன ஃபைட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நேற்று வந்து ரேங்கிங் டாஸ்க் நடந்திருக்கு இல்லையா, அதில் நம்ம சுபிக்ஷாக்கு செகண்ட் பிளேஸ் கிடச்சிருக்கும். சிக்ஸ்த் பிளேஸ் கிடச்ச வியானா வந்து ஆர்கியூ பண்ணி பாயிண்ட்ஸ் பேசுகிறப்போ அவங்க வந்து ஷீ இஸ் ஹாப்பி வித் ஹர் பிளேஸ், பட் ஸ்டில் ஷீ இஸ் நாட் ஹாப்பி வித் ஹூ இஸ் இன் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சபரி, செகண்ட்க்கு சுபிக்ஷா, தேர்ட்க்கு கெமி, இது 3 பேருமே லைக் தே டோன்ட் டிசர்வ் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ சுபிக்ஷாக்கு வந்து என்னடா ஃப்ரெண்டாக இருந்து இப்படி சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வியானா வந்து லைக் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, கேம் வேறுங்கிறதுல கிளியராக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சுபிக்ஷாவை பற்றி ரீசன் சொல்கிறப்ப டீசெண்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அவங்கள டவுன் பண்ணிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுபிக்ஷா வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை க்ரோத்து, லைக் அவங்களோட ப்ளேயுமே வந்து சம்டைம்ஸ் விளையாடுவாங்க, சம்டைம்ஸ் அவங்க குவைட் ஆகிடுவாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ஸ்டன்ட்டா அவங்களோட குரோத் இல்ல, ஒரு கேம் பிளே இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் பொசிஷனுக்கு தரதுல எனக்கு உடன்பாடு இல்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ரீசன் குடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து சுபிக்ஷா வந்து "ஏன் அப்படி சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, ஷி வில் பி லைக் கிவிங் ஹர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அகெயின். அப்போ வந்து சுபிக்ஷா வந்துட்டு, "ஓகே, நம்ம வந்து இனிமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கலாம், இப்படியே இருந்துக்கலாம்." அப்படி இப்படின்ற மாரி எல்லாம் பேசுவாங்க. வியனாவும் "யா ஓகே" அப்படின்ற மாரி சொல்லிப்பாங்க. இதுதான் பிரச்சனை. லைக் அம் எனக்கு வந்து இதில வியனா பண்ணதுல எந்த தப்பும் தெரியல. ஸோ அந்த மாரி இவங்களோட ஒரு சின்ன ஒரு கிளாஷ்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இப்போ கேப்டனா இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சிஐடி வேலையில ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ ஒரு பிரஷ்ஷ காணோம், கிணற காணோன்ற மாரி அவர் வந்து பிரஷ்ஷ காணோங்கிறதெல்லாம் ஒரு பெரிய தெரியல. ஆனா இது வந்து இப்போ நான் வேற கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன். அதில வந்து சாண்ட்ரா வந்து பயங்கரமா ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. அம் அதாவது ஒரு பிரஷ் காணோம். சில டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் காணோம். அது வந்து சிலது வந்துட்டு என்ன சொல்றது, ரபிஷ் பின்ல இருந்திருக்கு. சிலது வந்து அங்க உள்ள டாய்லெட் அந்த இது மேல இருந்திருக்கு, டப் மேல. இதெல்லாம் பார்த்தப்போ டாய்லெட்ரி வந்துட்டு விக்ரமும் வந்து அவரது காணோம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருப்பாரு. சாண்ட்ராவும் வந்து சபரிகிட்ட வந்து அவங்களது காணோம்னு சொல்லியிருப்பாங்க போல. ஸோ இந்த மாரி கொஞ்சம் சில பேத்தோட டாய்லெட்ரீஸ் காணோம் அப்படின்றனால, சபரி வந்து சிலது டஸ்ட்பின்ல பார்த்தனால, அதுவும் ஃப்ரெஷ் நாட் யூஸ்டு ஓப்பன் பண்ணாதது. ஸோ இது யார் போட்டிருப்பா அப்படின்ற மாரி. ஆனா இத வந்து ஒரு பெரிய இப்படி வந்து கம்ருதன்கிட்டயும், கானா வினோத்கிட்டயும் வந்து சொல்லிட்டு, "இத நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இது நானே நேரம் வரும்ப நான் பேசிக்கிறேன். இது யார்ட்டயும் சொல்லாதீங்க. பயங்கர சீக்ரெட்டா வச்சுக்கோங்க." அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லுவாரு. அது கொஞ்சம் பில்டப் டூ மச்சா இருக்கிற மாரி இருந்தது. ஆனா இதெல்லாம் ஏதோ பேக்கிரவுண்ட்ல வேல பார்த்தது நம்ம சாண்ட்ரா தான் போல இருக்கு. பட் எனக்கு 100% ஷூரா தெரியல. ஏன்னா அது இன்னும் காட்டல. பட் வேற கொஞ்சம் கிளிப்ஸ்ல வந்து சாண்ட்ராக்கும், சபரிக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் வரும். பட் அதெல்லாம் நமக்கு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கே நம்ம தப்பா உட்காந்து ஒரு அசம்ப்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ அப்படி சபரியோட இந்த சிஐடி வேலை ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்குது. ஸோ இது 2ம் போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோரா வந்து இப்போ தான் கேம்க்குள்ளயே வராங்க. எனக்கு சீரியஸ்லி பார்த்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஆனா அப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆரோரா பேர சொல்லியிருப்பாங்க. நம்ம வியானாலாம் ஆரோரா பேர் சொல்லியிருப்பாங்க. அப்ப எனக்கு என்னன்னா, ஸோ ஆரோராவோட கேம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவ்ளோ நாள் வந்து எதுக்கு இவங்க இந்த வீட்ல இருக்காங்க? இவங்க இந்த வீட்ல இருக்கிறது தெரியலன்ற மாரி சொல்லிட்டு இருந்த அந்த ஆரோராவ இப்ப பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்ல சிலர் சஜெஸ்ட் பண்றாங்கன்னா, தட்ஸ் ஹர் குரோத். ஸோ இப்ப கேம்க்குள்ள கொஞ்சம் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆரோரா. அப்ப எனக்கு நிஜமாலுமே வந்து துஷார் ஞாபகம் தான் வந்தது. வெளிய உட்காந்து அந்த பையன் பார்த்துட்டு இருப்பான். அடி பாவி! என்ன கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ண விடாம பண்ணிட்டு, இப்ப நான் வெளிய உட்காந்துருக்கேன். நான் வெளிய வந்ததுக்கப்புறம் நீ விளையாடுறியா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோரா வந்து விகாஸ் விக்கிட்ட வந்துட்டு விக்கிக்கும், பாருக்கும் நேத்து ஒரு சண்டை நடந்திருக்கும் இல்லையா? அப்ப பாரு கூட வந்து வக்ரம், விக்ரம் அப்படின்லாம் கூப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்போ வந்துட்டு விக்கி வந்து போடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆரோரா வந்து நீங்க வந்து அந்த மாரிலாம் பேச மாட்டீங்களே, என்ன நீங்களே போடின்லாம் சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு அவ என்ன பண்ணிட்டா? அப்படின்ற மாரிலாம் கேட்பாரு. அப்போ விக்கல்ஸ் விக்கி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாரு. அவ வந்து ரொம்ப வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தா, அதனால தான் நான் போடின்னு யூஸ் பண்ணேன். அவ யூஸ் பண்ண வேர்ட்ஸ்க்கு போடிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒண்ணுமே இல்ல. அவ அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தா. அதுவும் என்னால ரொம்ப வக்ரம், விக்ரம்னலாம் சொல்றேன். வக்ரம்ங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வேர்டு. அப்டின்னப்போ ஆரோராவுக்கு வந்துட்டு வக்ரம்க்கு வந்து மீனிங் கூட தெரியல. ஆ வக்ரம்னா அர்த்தம் என்ன? அப்டின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல அவங்க தமிழ் இல்லையா? வேற ஏதாவது பேக்ரவுண்டான்னு எனக்கு தெரியல. ஸோ விக்கி வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருந்தாரு. நான் வந்து உன்ன இப்டி பார்க்காம வந்துட்டு உன்ன பயங்கரமா வேற மாரி பார்த்துட்டு இருந்தா, ஒரு வக்ர புத்தியோட பார்க்குறது அப்டின்னு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அப்ப கரெக்ட்டா பாரு வந்து உள்ள என்டர் ஆவாங்க. அப்பதான் மார்னிங் டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்பதான் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க எல்லாம். ஸோ அப்போ வந்துட்டு பாருகிட்ட இவரு சொல்லுவாரு, இந்த மாரி "பாரு நீ வந்து என்ன வக்ரம்ன்ற அந்த வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணாத. அதுக்கு எனக்கு ஹர்ட் ஆகுது. வேற என்ன வேணாலும் சொல்லிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. பட் பாரு வந்துட்டு நான் போய் முகம்லாம் கழுவிட்டு வந்துட்டு நம்ம இத பத்தி பேசலாம் அப்படின்ற மாரி போயிடுவாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஜே வந்து ஜெயில் பனிஷ்மென்ட் தந்திருப்பாங்க இல்லையா? லாஸ்ட் 3 பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங்கில லாஸ்ட் வந்த பாரு, எஃப்ஜே அண்ட் திவாகருக்கு. ஸோ, அவரு அங்க ஒழுங்கா தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, காலையில வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு தூங்கிட்டே இருப்பாரு. நாய் வந்து 3 வாட்டி குரைக்கும். 3வது வாட்டி குரைச்சதுக்கப்புறம் பிக் பாஸே கடைசியில எஃப்ஜேவ வந்து உள்ள கன்ஃபெஷன் ரூம்க்கு கூப்ட்டுட்டு, "இவ்ளோ வாட்டி எதுக்கு குறைக்க விடுறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாரி நைட் வரைக்கும் நீங்க உட்காரவே கூடாது. நின்னுட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட்." அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. இதெல்லாம் போட்டும், ஆனா வந்துட்டு இதுக்கு மெயினான அந்த கேப்டன் சபரி எங்க போனாரு? 3 வாட்டி நாய் கத்துற வரைக்கும் சபரியோட எந்த ஒரு ரியாக்ஷனுமே அங்க பார்க்கல நம்ப. ஸோ அப்படி எஃப்ஜேக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் லிவிங் ஏரியால வந்துட்டு இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரும் சொல்றாங்க. அதில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா ராணி டாஸ்க்ல ஆப்வியஸ்லி கானா, வினோத்தும், எஃப்ஜேவும் ஓரளவு நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இவங்கள தான் சொல்லி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா கானா அண்ட் எஃப்ஜே சூஸ் ஆயிருப்பாங்க. அதில தான் வந்துட்டு நெறைய பேர் வந்து ஆரோரா பேரையும் சொல்லியிருப்பாங்க. பட் ஹையஸ்ட் வோட்ஸ் வந்து இவங்க 2 பேத்துக்கு தான் வந்திருக்கும். பட் தட்ஸ் அ குட் குரோத் ஃபார் ஆரோரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல கனி அண்ட் திவாகர் தான் ஃபைனலைஸ் ஆயிருக்காங்க. கனி அண்ட் விக்கல்ஸ் விக்கிக்கு டாலி ஆகும். அதுக்கப்புறம் ரீவோட்டிங் பண்ணிட்டு, அதில கனிய அதிகம் பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப என்னன்னா, நமக்கு ஜெயில்ல இவங்க 2 பேத்துக்கும் எப்படி கனிக்கும், திவாகருக்கும் தான் இப்ப ஆகலையே இருக்கும் 2 வாரமாவே. ஸோ, உள்ள காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறாங்களா? இல்ல இன்னும் அது பெரிய சண்டையா வெடிக்குதாங்கிறது நமக்கு இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ, இவங்க 2 பேரும் இப்போ வந்துட்டு வொர்ஸ்ட்ல போயிருக்காங்க. ஸோ, அப்ப இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனவுன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதெல்லாம் அனவுன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுறப்போ, திவாகரும், பாருவும் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அ அதாவது ஏதோ ஆபாச குறியீடு காட்டுனாங்க ஆரோரா. அத பத்தி சொல்லணும் அப்படின்னு. எனக்கு என்னடா இது! முதல்ல அந்த மாரி ஒரு டெர்ம் கேட்கறதே ரொம்ப புதுசா இருந்தது. ஆபாச குறியீடு அப்படின்லாம் சொல்றது. இது என்னன்னு பார்த்தா, அவங்க அந்த ஒரு பிரிக் வச்சு லைக் ஒரு கேம் விளையாடுவாங்க இல்லையா? ஒரு டாஸ்க் விளையாடுவாங்கல்ல இதுக்கு முன்னாடி. அதுல வந்து ஆரோரா வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஷி வில் பி லைக் சஜெஸ்டிங் இப்படி 2 பிளாக் வச்சு அது மேல இப்படி ஒரு பிளாக் வைக்கலாம் அப்படின்ற மாரி, அப்போ வந்து பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும் அப்படின்ற மாரி ஷி வில் பி சஜெஸ்டிங் சம்திங். அத வந்து எனக்கு புரியல. எப்படி இவங்க தாட் ப்ராசஸ்லாம் எப்பயுமே இந்த மாரி தான் யோசிச்சுட்டு இருக்குமா? ஸோ அதனால தான் அவ்ளோ ஒரு டாஸ்க்ல எவ்வளோ மும்முரமா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப கூட காட்டுற ஒரு விஷயத்த வந்துட்டு, இந்த மாரி ஆங்கிள்ல எப்படிதான் இவங்களுக்கு யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆரோரா வந்து அந்த மாரிலாம் யோசிச்சு எதுவும் காட்டல. ஷி வில் பி லைக் இன்டூ த கேம். ஒரு நல்ல ஐடியாவாவும் தான் இருக்கும் அவங்க காட்டுனது. அத வந்து இவங்க 2 பேரும் வந்து வேற மாரி எடுத்துட்டு, இது வந்து பாரு எனக்கு பண்றது எப்படி இருக்குன்னா, ஆரோரா மேல இப்ப அவங்க செம்ம காண்டுல இருக்காங்க. ஏன்னா ஆரோரா வந்து இப்போ கம்ருதன் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ பாரு இஸ் லைக் பிட் பொசெசிவ். ஆ ஸோ அதனால அவங்க அந்த வெஞ்சன்ஸ தான் காட்டுற மாரி இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருந்தது. அதுவும் இந்த மாரி அந்த பொண்ணுக்கு ஒரு டேக் நேம் குடுக்குறது. ஸோ அது வந்து அவங்க பேசினது வந்து ஆரோரா கேட்டுருவாங்க. ஸோ அது என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்கிறப்போ, பாரு வந்துட்டு எல்லாரையும் திரும்பியும் வந்து கேதர் ஆக சொல்லு லிவிங் ஏரியால. நான் எல்லார் முன்னாடியும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப எல்லாரும் கேதர் ஆனதுக்கப்புறம் அத வேற சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வில் ஸ்டாண்ட் வித் ஆரோரா. அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வீக்கெண்ட்ல வந்து விஜேஸ் கேட்பாரு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாரி தெரியல. பட் ஆரோரா வில் பி பிட் எமோஷனல். ஸோ கண்டிப்பா எனக்கு என்னன்னா, திவாகர் என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு, அந்த ஆள் இப்போ வந்து பெரிய ஏதோ இப்படி என்ன பார்த்து அதுவும் திவாகர பார்த்து அந்த ஆபாச லைக் சிம்பிள் காட்டிட்டாங்களாமா. அப்ப அந்த ஆளு திவ்யா கைய பிடிச்சு நசுக்குனதும், ஜெயில்ல வந்து பாரு, எஃப்ஜே இவங்க 3 பேரும் படுக்கிறப்ப ஷர்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்துல பாரு படுக்குறாங்க. அந்த ஒரு டீசென்சி கூட இல்லாம படுக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு பெருசா அப்படியே இந்த பொண்ணு எனக்கு அத காட்டிட்டா, இத காட்டிட்டாங்கிறதெல்லாம் செம்ம காண்டா இருந்துச்சு. வேற யாராவது சொன்னா கூட ஒத்துக்கலாம் போல இருக்கு. பட் எனிவேஸ் இதில அரோரா மேல எந்த தப்பும் இல்ல. ஸோ அப்படி ஒரு விஷயம் போகும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெளிய வந்து நின்னுட்டு பாருவும், திவாகரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா, பாரு தான் கிச்சன் டீம்ல இல்லையா? ஸோ வந்துட்டு சபரி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ண உள்ள கூப்பிடுவாங்க. அப்ப ஷி வில் பி லைக் நான் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்றப்போ, சபரி வந்து கேப்டனுன்றனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் வந்துட்டு அங்க வாங்க, இங்க வாங்கன்னு எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இருக்க தான் ட்ரை பண்றாரு. ஸோ அவர் வந்துட்டு கெஞ்சிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இருக்கிற ஐட்டம்ஸ வச்சு சமைக்க சொல்லுங்க அப்டின்பாங்க. எனக்கு புரியல. பாருக்கு ஏதாவது குக்கிங் தெரியுமா? இல்லையான்னு எனக்கு தெரியல. இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு குக் பண்றதுன்னா, அது எப்படி வெஜிடபிள்ஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க. இப்ப பாதி வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிட்டு, மீதி வெஜிடபிள்ஸ் வர வரைக்கும் இத வணக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இது வெந்து குழஞ்சிருமே. அது வரைக்கும் இருக்கிறத வச்சு குக் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வரேன் அப்டின்பாங்க. ஸோ அதுக்குள்ள அங்க அமித்தே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இவங்க முடிச்சுட்டு உள்ள வரமே இவங்க கிட்ட யாரும் எந்த டாஸ்க்கும் குடுக்க மாட்டாங்க. ஸோ ஷி வில் பி லைக் இப்ப நான் என்ன ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்ததுக்கு, இப்ப என்ன எனக்கு வெஜிடபிள் கட் பண்ண விட மாட்டீங்களா? இப்ப எதுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்டி இப்டின்ற மாரி கேட்பாங்க.
அப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்போ கனி வில் பி கமிங் இன்சைட் தட் கான்வர்சேஷன். ஸோ உடனே வந்துட்டு பாரு வந்துட்டு, "நீங்க வெளிய போங்க கிச்சன வுட்டு" அப்படின்ற மாரி சொன்னதும், கனி சொல்லிடுவாங்க, "உங்களுக்கு அத சொல்ல அருகதையே இல்ல. கிச்சன்ல கிச்சன் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டதே பாரு தான். எஃப்ஜே கூட உனக்கு அந்த கண்ல அடிபட்டனால கிச்சன் வேண்டாம், தீ எல்லாம் இருக்கும், அப்படின்ற மாரி சொன்னப்போ கூட ஷி வில் பி லைக், "நோ, ஐ வாண்ட் கிச்சன். நான் எப்பயுமே பாத்ரூம்ல தான் இருந்திருக்கேன்னு" சொல்லி அவ்ளோ கேட்டு வந்துட்டு, இங்க வந்து அந்த வேலைய பண்ற டைம்ல, தேவைப்படுற டைம்ல இல்லாம இது பண்ணிட்டுருக்கவும், கனி சொல்லிடுவாங்க, "உனக்கு அது என்ன அப்படி சொல்றதுக்கு அருகதையே இல்ல." அப்படின்ற மாரி அருகதைன்ற வேர்ட் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் போய்க்கிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆரோரா வந்து கம்ருதன் கிட்ட இப்ப ஆரோரா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எல்லாமே பாருவ சுத்தி தான் இருக்கு. அதாவது பாரு வந்துட்டு, "ஏன் இப்படி சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி விக்கல் ஸ்பீக்கி கிட்ட ஒண்ணு பேசுறது. அப்புறம் கம்ருதன் கிட்ட போயிட்டு எல்லாம் கேம் தான். இதுல ஒண்ணும் பெருசா தப்பு சொல்றதுக்கு இல்ல. ஸோ கம்ருதன் கிட்ட போயிட்டு போட்டு குடுத்துருவாங்க. அதாவது என்னன்னா, அதாவது இந்த 2 சீனா காட்டுவாங்க. இந்த பக்கம் ஆரோராவும் கம்ருதனும் பேசுறாங்க. இந்த பக்கம் பாருவும் திவாகரும் பேசிட்டு இருக்காங்க. 2 அதாவது பாரு ஆரோரா பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆரோரா வந்து எல்லாம் போட்டு குடுத்துட்டு இருப்பாங்க கம்ருதன் கிட்ட. அதாவது கலை உள்ள இருக்கிறப்போ கலை கிட்ட பாரு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது நல்லா தான் பட்டுச்சு ஆக்சுவலி எனக்கு. ஏன்னா அந்த சீன் அன்னைக்கு எனக்கு பார்த்தப்ப எனக்கு வந்து என்னடா பாரு இவ்ளோ டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்களே! இவ்ளோ டபுள் ஃபேஸ் அப்படின்னு தோணுச்சு. அத இன்னைக்கு யாரோ ஓப்பனா சொல்லிடுவாங்க. அவ கலை கிட்ட சொல்லியிருப்பா. வீட்லயே இருக்கிறதுலயே ஏதோ இந்த பையன் தான் கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்கான். அதனால நான் இவன வந்து லவ் ட்ராக்குக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் நான் இவன யூஸ் பண்ணிக்க போறேன். வெளிய போனதும் நான் கண்டுக்க மாட்டேன். அப்படின்ற மாரி கலைக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அத காட்டியிருப்பாங்க 1 ஹார் எபிசோட்லயே. ஸோ அவ அப்படி சொன்னாடா கலைக்கிட்ட அப்படின்ற மாரி சொன்னதும், கமருதன் வந்து அப்படியாடி! எனக்கு வந்து ஒரு கட் ஃபீலிங் இருந்தது. என் கட் ஃபீலிங் எப்பயுமே தப்பு சொல்லாது. எனக்கு தோணுச்சு இவ ஏதோ என்கிட்ட ஆக்ட் பண்றாளான்னு. இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் அவகிட்ட உண்மையா தான் இருந்தேன் அப்படின்ற மாரிலாம் புலம்பிட்டு, சரி இனிமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி கமருதன் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பாரு என்னன்னா, திவாகர் கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பேச்சே வந்துட்டு திவாகர் வந்து இந்த வாரம் யார் அவுட் ஆவாங்கன்னு நெனைக்கிற அப்டின்னதும், எனக்கு ஆசை வந்து இந்த ஆரர் அவுட் ஆயி தொலைஞ்சு போனா போதும்னு தான் இருக்குது. ஆனா வந்துட்டு அவ இருந்தா இப்ப அவ நெறைய இந்த கோழி மூட்டி வேலைலாம் பண்ணிட்டுருக்கா. ஸோ அவ இருந்தா கொஞ்சம் கன்டென்ட் கிடைக்கும்னு அவள வெளிய அனுப்ப மாட்டாங்க அப்டின்றாங்க பாரு. எனக்கு அப்ப தான் டவுட் வந்துச்சு. அப்ப என்ன இவங்களே என்ன மீன் பண்றாங்க? வோட்டிங் பேசிஸ்ல கிடையாது எவிக்ஷன். ஆம் கன்டென்ட்டுக்காக ஆள உள்ள வைப்பாங்க. அப்படின்ற மாரி தான் சொல்லாம சொன்ன மாரி இருந்துச்சு எனக்கு. தெரியல. ஸோ அப்படி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லிட்டு இருப்பாங்க, இவ வந்து துஷார் இருக்கிற வரைக்கும் துஷார் கூட இருந்தா. இப்ப துஷார் வெளிய போனதும் கம்ருதன் கூட அவ்ளோ க்ளோஸா உட்காந்து ஃப்ரெண்டுன்னு சொல்றா. ஆனா எனக்கு அவங்க 2 பேத்த பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாரி தெரியல அப்படின்ற மாரி உட்காந்து எனக்கு பொசசிவ் ஆகுது அத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா திவாகர் கிட்ட. ஸோ இப்படி இவங்க 2 பேத்தோட கான்வர்சேஷன்ஸ் போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ கேப்டன்சி டாஸ்க் வருது. இப்ப தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் ஆன கானா வினோத், எஃப்ஜே அப்புறம் ப்ரீவியஸ்லி பாயிண்ட்ஸ் வின் பண்ண சபரி அண்ட் சுபிக்ஷா. இவங்க 4 பேரும் தான். ஸோ ஒரு பெரிய வால்ல வந்து நெறைய ராக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 பேரும் 4 இந்த ராக் கிளைம்பிங்ல வந்து நம்ம புடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி நின்னுக்கணும் இல்லையா? அந்த மாரி 4 பேரும் போய் ஹோல்ட் பண்ணி நின்னுக்கணும். அப்போ மத்த ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தங்களா வந்து இவங்க வந்துட்டு டிசர்விங் இல்ல கேப்டன்சிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புடிச்சிட்டு இருக்கிற ஒரு ராடையும் ஒன்னொன்னா கழட்டணும். ஸோ அதில வந்து ஒருத்தவங்களும் கடைசியில பேலன்ஸ் மிஸ் ஆயி விழற ஆர்டர்ல அவுட் ஆயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து நெறைய பேர் சுபிக்ஷா அத எடுத்துருவாங்க. பிரஜன்லாம் சுபிக்ஷா மேல இன்னும் சரி வெஞ்சன்ஸ்ல இருக்காரு. ஏதோ சொல்றாரு அந்த பொண்ணு த்ரெட்டனிங்கா பேசிட்டான்னு. அது மட்டும் கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஏது பிரஜன்ன சுபிக்ஷா த்ரெட்டன் பண்றாங்களா? அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஸோ அந்த மாரி வந்துட்டு நெறைய பேர் வோட் அவுட் பண்ணி சுபிக்ஷா அவுட் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத், தென் சபரி, தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இதில எஃப்ஜே வின் பண்ணிடுவாரு. ஸோ எஃப்ஜே தான் அடுத்த வார கேப்டன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வந்து இந்த தூங்குற விஷயம் தான். ஆவுன்னா எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காங்கன்னு தான் இந்த நாய் குரைச்சிட்டு இருக்கும். இப்ப இந்த கேப்டனா இவரு எப்படி தூங்காம, தூங்குறவங்கள எப்படி இவரு அட்வைஸ் பண்ண போறாருன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஒரு மாரி இம்மெச்சூரா தான் இருப்பாரு எஃப்ஜே. தெர்ல இந்த வாரம் கொஞ்சம் அம் டிஃப்ரெண்ட்டா எதா ஹேண்டில் பண்றாரான்னு நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாரி கேப்டன்சி டாஸ்க் முடியுது. ஆ மத்தபடி வேற எதுவும் பெருசா இல்ல. இந்த மாரி ஒரு குட்டி, குட்டி சண்டைகளும் இந்த கேப்டன்சி டாஸ்க்கோட இந்த எபிசோட் முடியும். ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் ப்ரோமோஸ் பார்த்தேன் இப்பதான். செம்ம ஃபயரா இருக்கு. ஏதோ ரெட் கார்டோட வந்திருக்காரு. அம் திவாகருக்கு ரெட் கார்ட் கிடைச்சா நிஜமாலுமே ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திவாகர் இருக்கிறனால உள்ள ஒண்ணும் இப்ப பெரிய கன்டென்ட் இருக்கிற மாரிலாம் எனக்கு தெரியல. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கேமரா முன்னாடி வந்து ரீல்ஸ் பண்றாரு. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடுறாரு. அவ்வளோதான். மத்தபடி அவரால பயங்கரமா இப்ப டிஆர்பி ஏறுதுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துல வேணா ஷோ பிகினிங்க்கு வந்து ஓகே திவாகர் இருக்காரா, இந்த ஆள் என்ன பண்றான் உள்ள அப்படின்ற மாரி
டிஆர்பிக்காக பிகினிங் டைம்ல யூஸ் ஆச்சு. பட் இப்ப இவ்ளோ நாள் வந்து அவர வச்சுக்கிட்டு, இனி வந்து எனக்கு அவர வச்சிருக்கிறதுல ஒண்ணும் பெரிய கன்டென்ட் கிடைக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ, அதனால எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவாங்கன்னு தான் தோணுது. தெரியல. ஸோ, நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீ யூ கைஸ் டுமாரோ. பாய்.